Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல PAN கார்டு அப்ளை பண்றதுல ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. புதுசா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இத பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம இந்தியால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து PAN கார்டு 2.0 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்ததுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா PAN கார்டு நாங்க அகைன் வந்து அப்ளை பண்ணணுமா, மறுபடியும் நாங்க வந்து புதுப்பிக்கணுமா, ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணணுமா, இல்ல வந்து இதுக்கு என்ன பண்ணணும், நாங்க PAN 2.0 PAN கார்டு வாங்கணும் அப்படின்னா நாங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா PAN கார்டு வந்து அகைன் வந்து அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்க புதுசா வந்து PAN கார்டு வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா எப்படி வந்து 2.0 கான்செப்ட்ல யூஸ் பண்ணி PAN கார்டு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி டோட்டலா நம்ம இந்த வீடியோல வந்து A to Z இந்த வீடியோ வந்து இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா PAN கார்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழ தான் PAN கார்டு அப்படிங்கறது வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம இந்தியால வந்து நீங்க PAN கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க PAN ஏஜென்சி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா NSDL சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா UTI அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ ரெண்டு PAN ஏஜென்சி வந்து அவைலபிளா இருக்காங்க. அந்த ஏஜென்சி மூலியமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா PAN கார்டு அப்படிங்கறது வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம எந்த வெப்சைட்ல அப்ளை பண்றோமோ அந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு ஏற்கனவே உங்களுக்கு PAN கார்டு இருக்கா, இல்ல புதுசா தான் அப்ளை பண்றாங்களா, இவங்களோட இன்கம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஏஜென்சி சைட்ல இருந்து PAN கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஆதார் கார்டுல எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கே நம்மளுக்கு வந்து டிஸ்பேட்ச் வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் இப்ப காலங்காலமா வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல இப்ப என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ளை பண்றதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அவங்களோட இன்டர்ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. புரோட்டீன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல protein.tinpan.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல கெட் யுவர் PAN கார்டு என் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 சிம்பிள் ஸ்டெப்பா யூஸ் பண்ணி நீங்க PAN கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு PAN கார்டுக்கு 107 ரூபீஸ், அதாவது ₹107 நீங்க PAN கார்டுக்காக பே பண்ணுவீங்க. அப்புறம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு PAN கார்டு அப்படிங்கறது வந்து EPAN முதல்ல வந்து மெயிலுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பிசிக்கல் PAN கார்டு அப்படிங்கறது உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க PAN கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா NSDL வெப்சைட்குள்ள போகும். இந்த இடத்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நீங்க ரீபிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபை வந்து கிளிக் பண்ணணும். நீங்க அந்த EPAN கார்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தவிர வேற என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இதுல வந்து இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க PAN கார்டு வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து இந்த இடத்துல சர்வீஸ்னு சொல்லிட்டு இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க புதுசா PAN கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய PAN கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, நான் வந்து கரெக்ஷன்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாமே கிளியரா இருக்கு, ஆனா PAN கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா PAN கார்டு ஜஸ்ட் 50 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த புதுசா PAN கார்டு வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட PAN கார்டுல அட்ரஸ் கரெக்ஷன் பண்றது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது, இமெயில் ஐடி அப்டேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ரிக்வெஸ்ட் ஃபார் EPAN EPAN வந்து EPANலயே வந்து பாத்தீங்கன்னா XML ஃபைல்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க கிராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து PAN சென்டர்ஸ் NSDL உடைய அபிஷியல் PAN சென்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பின்கோட் வைஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சிட்டி அப்படிங்கிற இந்த மெத்தட கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்கோட்ஸ் அப்படிங்கிற நீங்க வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் PANs வந்து அவைலபிளா இருக்கு PAN சென்டர் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதையுமே செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு PAN கார்டு சைட்ல இருந்து 2.0 அப்டேட். சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட PAN கார்டு வந்து அவைலபிளா இருக்கு, எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லைன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா உங்க PAN கார்டுல அந்த QR கோட் வந்து இருக்கும். அந்த QR கோடுல 2.0 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆட் ஆயிரும். சோ நீங்க அகைன் வந்து அமௌண்ட் வந்து வேஸ்டா வந்து பேமெண்ட் பண்ணிட்டு புது PAN கார்டு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது வரைக்கும் PAN கார்டு வந்து அப்ளைவே பண்ணல, எனக்கு PAN கார்டு நீடட் இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கோடைய ஓபன் வெப்சைட், சிட்டிசன் வெப்சைட்,
இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம தான் மேனுவலா வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இகேஒய்சி மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே கவர் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கான்செப்டும் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமனா உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்க வந்து இன்ஸ்டன்டா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல இன்ஸ்டன்டா பேன் கார்டு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? அவங்க மட்டும் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா பிசிக்கல் பேன் கார்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஃப் அப்ளிகேஷன்ல அதாவது கரெக்ஷன் பேன்ல போயிட்டு நீங்க தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு அப்ளிகேஷன்ல 2 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து நம்ம நார்மலா இந்தியன்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா இந்தியாக்குள்ள இருக்கணும்னா 49A அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க சிட்டிசன் இது என்ஐஆர் கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா என்ஆர்ஐல ஃபார்ம் 49AA அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணணும். ரீபிரிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் வந்து டேட்டா வந்து கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கரெக்ஷன்ல போயிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல எல்லாமே டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இதை ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்றத பத்தி எப்படி தெரியல அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.